டியர் யூடியூப் வேர்ல்ட், வெல்கம் டு another வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இட்ஸ் நாட் அ ப்ரோக்ராம் ஆர் இட்ஸ் நாட் அன் அல்காரிதம், பட் இட்ஸ் ரேதர் அ போரிங் டாபிக். போரிங் டாபிக் இன் த சென்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து ஒரு டெஸ்டிங் பற்றி பேச போகிறோம். அல்காரிதத்தோட டெஸ்ட் கேசஸ் ஆர் ஹவு டு வி டெஸ்ட் தி அல்காரிதம்ஸ், அதை பற்றி பேச போகிறோம். ஸோ வி நீட் போரிங் திங்ஸ் ஆல்சோ, ரைட்? ஏன்னா நம்மளோட அல்காரிதம் எழுதுறது, நம்ம அல்காரிதத்தை வந்து ஃபாஸ்ட்டாக எழுதுறது, இல்லை அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே, தட்ஸ் ஆல் குட். பட் actually when your algorithm is rolled into production, you have to make sure that is working all the time and can face all types of inputs and doesn't break at any instance. ஸோ அப்படி வரும்போது எல்லா ப்ரோக்ராமருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் முக்கியமாக வந்து ஒரு அல்காரிதத்தில் இன்க்ளூட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க அல்காரிதத்தை. இப்போ நம்ம என்ன அல்காரிதம் வேணாலும் வச்சுக்கலாமே. சும்மா ஒரு சார்ட்டிங் அல்காரிதம், இல்லை ஒரு சர்ச்சிங் அல்காரிதம், இல்லை ஒரு லிங்க்டு லிஸ்ட் ரிலேட்டட் அல்காரிதம், இல்லை ஒரு ட்ரீ ட்ராவர்சல், இல்லை ஷார்ட்டஸ்ட் பாத் கிராஃப், எதுனாலும் வச்சுக்கலாம். பட் இந்த ரெண்டு திங்ஸ் மட்டும் எசென்ஷியல் டு எனி அல்காரிதம். எஸ்பெஷலி நீங்கள் ஏர்லி ஸ்டேஜஸில் நீங்கள் அல்காரிதம் படிக்கிறவராக இருந்தால், இல்லை ஒரு மிட் லெவல் டெவலப்பர் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுக்காமல் நம்ம மற்ற அல்காரிதத்தை தெரிஞ்சுக்கிறது நோ யூஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 50% டெஸ்ட் ட்ரிவனாக இருக்கும், 50% தான் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். அப்படின்னா என்னன்னா, நம்மளோட கோடிங் 50% தான் நம்மளோட அல்காரிதமே இருக்கும். மீதி 50% பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃபர்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்க்கே போகும். டெஸ்டிங்னா என்னன்னா, அந்த அல்காரிதத்தை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சினாரியோஸ், கேசஸ் கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது எப்போ நமக்கே சாட்டிஸ்ஃபேக்டரி ரிசல்ட்ஸ் தருதோ அப்போ தான் நம்ம அதை ரோல் அவுட்டே பண்ணணும் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு இல்லை லைவ் யூசர்ஸ்க்கு. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். அதனால தான் செஞ்சேன். இது நான் சொன்னேன் போரிங் கான்செப்ட்னு சொன்னேன். போரிங் தான், பட் ஆனால் இது ரொம்ப எசென்ஷியல் நான் சொல்லுவேன். போரிங் இட்ஸ் எசென்ஷியல். ஸோ ஒவ்வொரு அல்காரிதத்துக்கும் நம்ம ரெண்டு டைப் ஆஃப் திங்ஸை டெஸ்ட் பண்ணணும். ஒன்று வந்து எட்ஜ் கேசஸ் அண்ட் அனதர் இஸ் கார்னர் கேசஸ். ஸோ எட்ஜ் கேசஸ் அப்படின்னா, நம்மளோட அல்காரிதத்தோட இன்புட்ஸ் வந்து வர்ற இன்புட்டை வந்து சானிடைஸ் பண்ணுறது. சானிடைஸ்னா என்னன்னா, வெதர் த இன்புட் இஸ் வேலிட் ஆர் வெதர் த இன்புட் இஸ் ஆஸ் பர் த ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு சானிடைஸ் பண்ணுறது. இந்த சென்ஸ், இப்போ நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெகுலராக என்ன பார்த்துருக்கோம், நான் என்னோட அல்காரிதம்ல நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். நான் பேஸ் கேஸ்ன்னு சொல்லிட்டு என்ன செக் பண்ணுவேன்னா, வெதர் த இன்புட் இஸ் நல் ஆர் வெதர் த இன்புட் இஸ் எம்டி அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுவேன். ஓகே, திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் எட்ஜ் கேஸ். பிகாஸ் நமக்கு வர்ற இன்புட்ஸே பார்த்தீங்கன்னா நல்லா வருது, இல்லை எம்டியாக வருது அப்படின்னா we can easily return saying that this needs to be returned as empty and this needs to be returned as null. ஸோ நம்மளோட இன்புட் வந்து என்ன வருதோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட அவுட்புட் அப்படியே கொண்டு போகிறது தான் நம்மளோட அல்காரிதத்தில் எட்ஜ் கேசஸ் பற்றி சம்மந்தப்பட்டது. ஸோ இது நான் சொன்னது வந்து ஒரு கேஸ், எம்டியாக இருக்கலாம் இல்லை நல்லா இருக்கலாம், இதெல்லாம் வந்து ஒரு எட்ஜ் கேசஸ். இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியராக வரலாம். எப்படின்னா, இப்போ நம்மள்ட்ட ஒரு அரே இருக்கு. அந்த அரே வந்து இப்படி வருதுன்னு வச்சுக்கோமே, 1 1 1 இப்படி வருதுன்னு வச்சுக்கோமே. இப்போ நம்மளோட ரெக்குயர்மெண்ட் வந்து என்னன்னா, வி நீட் டு ஃபைண்ட் த டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், விறுவிறுன்னு அல்காரிதத்தை எழுதி 1 இதுதான் டூப்ளிகேட் அப்படின்னு மூவ் பண்ணால் இது தப்பு. இது எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா, நம்மளோட டூப்ளிகேட்டுக்கு தான் கேட்டிருக்காங்களே தவிர தே டிடன்ட் ஆஸ்க் அஸ் டு ரிமூவ் த டூப்ளிகேட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் த யூனிக் எலமெண்ட்ஸ். அப்படி சொல்லவே இல்லையே. வி வாண்ட் டு ஃபைண்ட் த டூப்ளிகேட்ஸ் அப்படின்னா நம்ம அங்க என்ன செட் இருக்கோ அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே டூப்ளிகேட்ஸ் இந்த அரேயை பொறுத்த வரைக்கும், கரெக்டா? ஸோ அதுதான் நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுமே தவிர இப்படி ரிட்டர்ன் பண்ணிடக்கூடாது. இது தப்பு. இது ஒரு எட்ஜ் கேஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணணும் நம்மளோட அல்காரிதத்தில். எஸ்பெஷலி கொடுத்துருக்க கன்ஸ்ட்ரைன்னா ஒவ்வொரு கோடிங் கொஷினுக்கும் இல்லை யார் கொஷின் கேட்டாலும் நீங்கள் திருப்பி கொஷின் கேட்கணும். என்ன கன்ஸ்ட்ரைன்ட் இருக்குது இந்த அல்காரிதத்தில், இப்படி ரிட்டர்ன் பண்ணிடலாமா, 1 திருப்பி டூப்ளிகேட்டாக வந்துச்சுன்னா வெதர் ஐ ஷுட் ரிமூவ் இட் ஆர் ஐ ஷுட் ரிட்டர்ன் ஆஸ் இட் இஸ் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதுதான் எட்ஜ் கேசஸ். இந்த எட்ஜ் கேசஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸி தான். இது ஒன்றும் கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. பட் என்ன பிரச்சனைனா, இதில் நம்ம ஏதாவது ஒன்றை தவற விட்டாலும் நம்மளோட அல்காரிதம் மொத்தமும் பிரேக் ஆயிரும். இந்த சென்ஸ், இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இதை ரிட்டர்ன் பண்ணேன்னா எக்ஸ்பெக்டட் அவுட்புட் யூசர்ஸ்க்கு போகாது. என்னோட அல்காரிதம் வந்து நான் ரோல் அவுட் பண்ணிட்டேன் ப்ரொடக்ஷனுக்கு அப்படின்னா அது வந்து பெரிய மிஸ்டேக் ஆயிரும். பல பேரோட டாக்குமெண்ட்ஸ் வந்து தப்பாக வெரிஃபை ஆகிரும், இல்லை வேற ஏதாவது யூஸ் கேசஸில் வந்து அது பிரச்சனையை உண்டாக்கும். ஸோ அதனால தான் இந்த எட்ஜ் கேசஸ் வந்து ஈவன் தோ இட் சவுண்ட்ஸ் சிம்பிள் அண்ட் பேசிக்,
It needs to be thoroughly handled based on the questions directions or questions constraints. ஸோ அதுதான் எட்ஜ் கேசஸ். ஓகே, ஸோ இப்போ எட்ஜ் கேசஸ் பற்றி நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நல்லு, எம்டி, சிங்கிள் எலமெண்ட்டு, இல்லை மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இந்த மாதிரி வர்றது. ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறதுலாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் வந்து இட் குட் டிஃபர் ஃபார் எவ்ரி ப்ரோக்ராம் இல்லையா? யாருமே வந்து இதுதான் எட்ஜ் கேஸ், இப்படி இருந்தாலே போதும் அப்படின்னு நான் சொன்னால் தப்பு. அப்படி சொன்னால் நானே சொன்னாலும் அது தப்பு தான். வேறஸ் நான் ஒரு கைடன்ஸ் தான் தர முடியும். ஓ இப்படிலாம் இருந்தால் இது எட்ஜ் கேசஸ், இந்த எட்ஜ் கேசஸ் கவர் பண்ண வேண்டியது ஒரு நல்ல ப்ரோக்ராமரோட வேலை. இதுதான் எட்ஜ் கேசஸ். ஓகே, கார்னர் கேஸ்க்கு போவோம். ஓகே, எட்ஜ் கேசஸ் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. லெட்ஸ் கோ டு கார்னர் கேஸ். இந்த கார்னர் கேஸ் தான் ரொம்ப ட்ரிக்கி அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய இஷ்யூஸ், அதாவது நிறைய நம்ம சாஃப்ட்வேர் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு காரணமே இந்த கார்னர் கேசஸ் தான். கார்னர் கேசஸ்னால் என்னென்னா, சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மல்டிபிள் எட்ஜ் கேசஸ் சேர்ந்து ஒரு கேஸாக வந்துச்சுன்னா அது கார்னர் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன், இப்படி ஒரு அரே இருக்கு, அந்த அரேவை நான் அப்படியே ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். டூப்ளிகேட்ஸ் கண்டுபிடிச்சு ரிட்டர்ன் பண்ணணும் நான் சொன்னேன். வேற கார்னர் கேஸ்ல என்ன ஆகும்னா, இந்த அரேவை நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்றதும் இல்லாம அதை ரிமூவ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணணும், டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து இந்த சினாரியோ கரெக்ட் ஆகும். கரெக்டா? ஸோ நமக்கு அந்த வேர்டிங்ஸ், அந்த நம்மளோட கொடுத்துருக்க கொஷினோட வேர்டிங்ஸ் ரொம்ப முக்கியம், நம்மளோட புரிதலும் ரொம்ப முக்கியம். இது எட்ஜு, இது வந்து ரொம்ப கார்னர், டூப்ளிகேட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணியும் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற வேர்டு வந்துச்சுன்னா வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் ஹியர். ஸோ நம்ம அதை ப்ராப்பராக ரிட்டர்ன் பண்ணிடணும். ஓகே, அதை தாண்டி வேற ஒரு கார்னர் கேஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சார்ட்டிங் அல்காரிதம் இருக்குன்னு வச்சுக்கோமே. நம்மளை வந்து ஒரு சார்ட்டிங் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அங்கே வந்து எப்படி இருக்குன்னா, நம்பர்ஸு 5 -1 -1 1 1 0 0 54 54. இப்போ இப்படி ஒரு கேஸ், இப்படி ஒரு இன்புட் வருதுன்னு வச்சுக்கோம். இது வந்து ஐபி இன்புட்னு சொல்கிறேன். இப்போ பாருங்க, இதில் என்ன பிரச்சனை நடக்கும்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம 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 வந்து நம்மளோட ப்ரோக்ராமை ஒழுங்காக எழுதலை அப்படின்னா we won't be handling these minus values. கரெக்டா? ஸோ மைனஸ் வேல்யூஸ் வந்திருக்கு, அது இல்லாமல் மைனஸ்லேயே லார்ஜ் வேல்யூஸ் வந்திருக்கு. இது பாருங்க எவ்வளோ பெரிய வேல்யூன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் ஷுட் பி ரிட்டன் டு ஹேண்டில் லார்ஜ் மைனஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் அண்ட் ஆல்சோ இட் ஷுட் ரிமூவ் த டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா இது இட்ஸ் அ கார்னர் கேஸ். சில நேரங்களில் இது இன்னும் ட்ரிக்கி ஆகும். எப்படின்னா, இன்டீஜர் மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ இன்டீஜர் மேக்ஸிமம் வேல்யூங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸோட பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நம்ம சமாளிக்க முடியும். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நத்திங் கால்டு இன்ஃபைனைட். கரெக்டா? இப்போ நம்மளாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்பர்ஸ்னால இன்ஃபினிட்டின்னு நினச்சிட்டு இருக்கோம். கரெக்டா? ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ்னா ஃபைனைட். ஃபைனைட்னா எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஒரு வேல்யூ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா இல்லை சி ஷார்ப்பு அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்ட் 32 அப்படின்ற ஒரு 32 பிட் இன்டீஜரை தான் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? அந்த 32 பிட் இன்டீஜருங்கிறது என்னன்னா ஒரு ஃபைனைட் வேல்யூ கொண்டது தான். எப்படி அந்த ஃபைனைட் வேல்யூ இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும், 4 பில்லியன் சம்திங் இப்படி இருக்கும். ஸோ என்ன ஆகுனா, இது எதுக்கு நான் இங்கே இழுத்துட்டு வரேன் அப்படின்னா, கார்னர் கேஸ் இழுத்துட்டு வரேன்னா, ஸோ ஒருவேளை நம்மளோட ப்ரோக்ராமில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, இல்லை இன்டீஜர் டாட் மேக்ஸிமம் வேல்யூன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆகும் இல்லையா நம்மளோட ஸ்டார்டிங் அல்காரிதத்தை. ஏன்னா 2 எக்ஸ்ட்ரீம்க்கு ரன் ஆகிற மாதிரி ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு நம்பரு, இதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் போட்டு இது ஒரு நம்பர் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளோட சார்ட்டிங் அல்காரிதம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக மாறிடும். ஏன்னா இப்போ இதை தூக்கிட்டு போயிட்டு நான் இங்கே ஒரு சீரீஸ்லையும் இங்கே ஒரு சீரீஸ்லையும் வச்சுட்டேன்னா, இஃப் ஐ வாண்ட் டு சார்ட் இட் தென் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த நம்பர் வரும், அடுத்து இதெல்லாம் வரும், அப்புறம் ஃபைனலாக எனக்கு இது வரும். கரெக்டாக? இது ஒரு கார்னர் கேஸ். இப்போ பாருங்க, நம்மளோட இன்டீஜர் 32 பிட் யூஸ் பண்ணி அதில் ஒரு வேலை இன்டீஜர் டாட் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சம்மில் வந்துச்சு, நம்மளோட கொஷினில் வந்திருக்கு அப்படின்னா we need to handle that also, we need to account for that also. இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ நம்மளோட ப்ரோக்ராம் எவ்வளோ கஷ்டப்படும் இல்லையா, இந்த நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீமையும் பார்க்கும், பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீமையும் பார்த்துட்டு வரும் நம்மளோட ப்ரோக்ராம். ஸோ அப்படி ஒரு கேஸ்லாம் வந்துச்சுன்னா அது கார்னர் கேஸ். ஸோ நம்ம we need to write efficient algorithm for this also. அதுதான் நம்மளோட கடமை இல்லையா? ஸோ ஒருவேளை இதை நம்ம ஹேண்டில் பண்ணாம விட்டோம் அப்படின்னா இது கண்டிப்பாக எங்கேயாவது ஓவர்ஃப்ளோ இல்லைன்னா அண்டர்ஃப்ளோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ அடிச்சு விட்ரும்.
ஐ மீன் இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து வேற ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா இட்ஸ் அந்த எரர் இல்லையா? இப்போ இந்த நம்பர் வந்துச்சுனாலும் வி நீட் டு ஹேண்டில் திஸ், இது தப்பு. ஸோ அது ப்ராப்பராக 5 வரைக்கும் தான் அது இட் கேன் அக்கௌண்ட் ஃபார் தட் இல்லையா? அதுக்கு கீழே போனாலும் தப்பு. ஒருவேளை இதை தாண்டி 9.5க்கு பதிலாக 9.8 9.9 வந்துச்சுனாலும் தப்பு. இப்படி போச்சுன்னா அப்படி ஒரு நம்பரே ஹோல்ட் பண்ணாது, இது ஓவர்ஃப்ளோ எரர்ல போய் முடிஞ்சிடும் 32 பிட். ஓகே, ஸோ இதுதான் வந்து கார்னர் கேஸு. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஹேண்டில் பண்ணிடலாம் அப்படின்னாலும் நமக்கு அடுத்த பிரச்சனை எங்க வரும்னா, இதை நீங்க ஹேண்டில் பண்ணாலும் ஹவு எஃபிஷியன்ட்லி யூ ஆர் கோயிங் டு ஹேண்டில் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஸோ இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கோமே, இந்த கார்னர் கேஸ். இந்த கார்னர் கேஸ்ல நம்ம நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீமையும் பார்க்க போறோம், பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீமையும் பார்க்க போறோம். அப்படின்னா நம்மளோட சார்ட்டிங் அல்காரிதம் இல்லை சர்ச்சிங் அல்காரிதம் ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கணும். அதாவது நம்மளோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட ஸ்பேஸில் வந்து இதையும் ஹோல்ட் பண்ணும், இதையும் ஹோல்ட் பண்ணும் இல்லையா? ஸோ நம்ம பாட்டுக்கு பபுள் ஷாட்டு இல்லை வந்துட்டு இன்சர்ஷன் ஷாட்லாம் யூஸ் பண்ணோம்னா அது எப்படி ஒரு கவுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது ரிப்பீட்டடாக எல்லாத்தையும் போய் மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கும். இட் வில் மேக் செவரல் இட்ரேஷன்ஸ் ஃப்ரம் திஸ் எக்ஸ்ட்ரீம் டு தட் அதர் எக்ஸ்ட்ரீம். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அங்கே தான் நம்ம வந்து மெர்ஜ் சாட், குவிக் சாட் அந்த மாதிரி எஃபிஷியன்ட் அல்காரிதம்ஸ் எதுவோ அதை தேடி கண்டுபிடிச்சு நம்ம யூஸ் பண்ணி ப்ரோக்ராமை ஃபைன் டியூன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ திஸ் இஸ் லைக் கார்னர் கேசஸ். மல்டிபிள் எட்ஜ் கேசஸை கம்பைன் பண்ணி அந்த கேசஸ் எல்லாத்தையும் இது பண்ணுற மாதிரி ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கார்னர் கேஸு. வேற எட்ஜ் கேஸுன்றது ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. ஒவ்வொரு சிங்கிள் எலமெண்ட்டு இல்லை நல்ல எலமெண்ட்டு இல்லை வந்து நம்ம கொடுத்துருக்க கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது அவுட்புட்டை, அதுதான் வந்து எட்ஜ் கேசஸ். ஸோ இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னாலே வி வுட் பி ஏபிள் டு சால்வ் மெஜாரிட்டி ஆஃப் த அல்காரிதம்ஸ் டெஸ்ட் கேசஸ். பிகாஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் இல்லை கோடிங் ப்ரோக்ராமிங்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கேசஸ் கொடுத்துருவாங்க. அந்த டெஸ்ட் கேசஸில் இது எல்லாமே கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா 50 டெஸ்ட் கேசஸ் ரன் ஆகும்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் ப்ரோக்ராம் கோட் அடித்து சப்மிட் பண்ண உடனே இந்த 15 பாஸ் ஆகணும். அந்த 50 பாஸ் ஆகிறதுல இதுவும் இருக்கும், நான் சொன்ன இந்த கேசஸ் எல்லாமே இருக்கும், அது போக அந்த கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்கான சில கேசஸும் கலந்துருக்கும். ஸோ நமக்கு அந்த 15 பாஸ் பண்ணாதான் நம்மளோட ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ சமீபத்தில் யுனைடெட் ஏர்லைன்ஸில் வந்து ஒரு பெரிய சாஃப்ட்வேர் எரர் கிளிச் நடந்து யாராலையுமே ஆன்லைன் புக்கிங் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்பர் டெஸ்டிங் இல்லாததுனால தான் அந்த இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி எல்லா கேஸையும் நம்ம டெஸ்ட் பண்ணி ரோல் அவுட் பண்ணுறது ரொம்ப சேஃப் பெட். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.